தான் உங்களை அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்திலே வாழ்த்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் காதுகளை கொண்டு வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். காது கொடுத்து கேளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்தவனோ நம்ம யாரிடத்தில் அன்பு கூறணும்? கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீங்கள் அன்பு கூறுங்கள். உலகத்தின் பொருள் மீது அன்பு கூற வேண்டாம். அது அநித்தியமானது. நித்தியமானது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம். தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். தேவன் நம்மை பலப்படுத்துவார். எதை கண்டும் நாம் கலங்க மாட்டோம். எதை கண்டும் நாம் கலங்க மாட்டோம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் நம்ம எதை கண்டு பயப்பட மாட்டோம். தாவீதும் அப்படித்தான். தாவீது கோலியாத்தை கண்டு அவன் பயப்படல. கோலியாத்தை கண்டு பயப்படல. அடிச்சாம் பாருங்க கூழாங்கல்னால நெத்தியடி விழுந்தது. நெத்தியடி விழுந்தது. அப்படியே மரமாய் சாய்ந்தது. கோலியாத்தை அடித்து மரணத்தினை உண்டாக்கினவன் தாவீது. தாவீதே சொல்லுகிறான், மரண வாசல்களில் தூக்கி விடுகிற. எங்க படிச்சீங்க? இன்றைக்கு வாசித்த சங்கீதம், நான் சொல்றேன், இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரிப்பேன். உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி, நான் களி கூறும்படியாக எனக்கு நீங்க இறங்கணும். கரங்களை தட்டுவோமா? சந்தோஷப்படும்படி, நான் சமாதானமாய் இருக்கும்படி, நான் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி, சந்தோஷமாய் இருக்கும்படி என்னை மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுங்கப்பா. சியோனின் வாசல்களில் என்ன பண்றோம்? உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரின் வாசல்களில் விவரிக்கணும். உங்களுடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பாய்க்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப்பாரும். கோலியாத்தை அடிச்சானல்ல, உலகில் வில்லுநாள் அடிச்சானல்ல, அவனு விழுந்த பாண்டு போனான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நிந்தித்தான். உன்னை கொன்று நான் ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன் என்று சவால் விட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை நாய்களுக்கு ஒப்பிட்டு சொன்னான். யாரை நிந்திக்கிறார்? யாரை நிந்திக்கிறார்? எதற்காக நிந்திக்கிறார்? நாங்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? என்னை நிந்திக்கிறாயா என்று சொல்லி சொன்னான். அவனுக்கும் ஒரு மரண பயம். அவனுக்கும் ஒரு மரண பயம். கோலியாத்தை அடித்து நொறுக்கினான், நெத்தியடி போட்டான். அப்படியே மண்ணாந்து போய் விழுந்து விட்டான். நமக்கு எதிராக வருவர்களை தேவன் வசனத்தை கொண்டு அடித்து முறிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சங்கீதம் 63 சொல்லுது, மரணத்தில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என்னை தேற்றும். மரணம் என்னை மேற்கொள்ளாது. மரணம் என்னை மேற்கொள்ளாது. மரணத்தின் கட்டுகள் வந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கோலும் தடியும் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
அவருடைய வசனம் தான் நம்மை மேற்கொள்ளும். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரணத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்? மரண பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது, மரணத்தில் என்னை ஆட்டி படைக்கிறது. நமக்கு ஒரு நோய் வந்துட்டா மரண பயம் வரும். என்ன வரும்? இந்த நோய் நம்மை கொண்டு போடுமா? முடியாது. நெவர். ஆண்டவருக்கு செல்லுபடி ஆகாது. மரணம் உன்னை மேற்கொள்வதில்லை, பாதாள கட்டுகள் உன்னை மேற்கொள்வதில்லை, சித்தக்கேடுகள் உன்னை மேற்கொள்வதில்லை, அக்னி சோலை உன்னை பற்றாது. அக்னி சோலை உன்னை பற்றாது. சாத்திரர்கள் என்னை விடுவித்தாலும், இந்த 7 மடங்கு அக்னி சோலைக்கு என்னை விடுவித்தாலும், விடுவிக்காமல் போட்டாலும், நீ செய்து வந்த பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன். மரணம் ஏற்பட்டதா? இல்லையே. தேவன் அவர்களோடு கூட உலாவினாரே. ஏன் நமக்கு மரண பயம்? ஏன் நமக்கு மரண திகழ்? ஏன் நமக்கு துன்பத்தை கண்டு துவண்டு விட வேண்டும்? இல்ல, இல்லவே இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் என்ன செய்வார்கள்? நம்மை மேற்கொள்ள சியோனுக்கு வார்த்தைகளில் வாசல்களில் களி கூர்கிறது போல, துதி செய்கிறது போல, வாலிபர்களும் கன்னிகைகளும் முதியோர்களும் ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். கரங்களை தட்டுவோமா? நோய்களை கண்டு துவண்டு விடக்கூடாது, பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடக்கூடாது, போராட்டத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது, வருகை கண்டு துவண்டு விடக்கூடாது. இது என்ன செய்யும்? நான் மரணங்களின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் இது கோலும், இது கத்துடைய கோலும் தடியும் கத்துடைய வசனம் என்னை அல்லேலூயா. நான் மகிழ்வேன். நான் என்ன செய்ய போகிறேன்? சந்தோஷமாக இருப்பேன். நான் சங்கீதம் பாடுவேன். மரணத்தை ஜெயமாக விடுதலை செய்வோம். மரணத்தை ஜெயமாக விடுதலை தேவன் என்னோடு இருக்கிறார். உன் கூட இந்த பாதாளத்தின் ஜெயம் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது, துவண்டு விடக்கூடாது, நோயை கண்டு துவடக்கூடாது, பிரச்சனை கண்டு துவண்டு விடக்கூடாது. ஐயோ என்னை வறுமை வாட்டிதே, ஐயோ என்னை பசி வாட்டுதே, இல்லவே இல்லை. எனக்கு அருமையானது, எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்காக மேற்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை நாம் கேட்போம் என்று சொன்னால், நம்மை மரணமே வந்தாலும் அதை நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பாருங்க என்ன சொல்லி இருக்கிறது? அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கொண்ட ஆனந்த கழிப்பாய் நாம் மகிழ்வோம். வாலிபரும் மகிழ்வார், கன்னிகைகளும் மகிழ்வார்கள், முதியோர்களும் மகிழ்வார்கள். ஏன்? கர்த்தர் எனக்காக சாவை வென்றவர், மரணத்தை ஜெயமாக விழுந்தனவர். அல்லேலூயா. என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லையே, என்னை ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லையே, என்னை இந்த நோய் வாட்டுகிறதே, என்னை நோய் துக்கப்படுத்துகிறதே, எனக்கு மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டதே, மரணவாசல்கள் வந்துவிட்டதே, நான் என்ன செய்வேன்? கலங்க தேவையில்லை. ஏன்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மரணத்தை செய்தவர் என்னோடு இருக்கிறார், என்னை தேற்றுவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்தான் இயேசு. என்னை ஆற்றுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் இயேசு. பாருங்க, யார் யார் வர்றாங்களா? கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள்.
நான் நான் அவர்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவதற்கு அவர்களை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் எதை கண்டு கவலைப்பட மாட்டோம். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் ஒன்று. அப்படித்தான் இருக்கிறது. நான் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை நான் என்ன செய்ய போகிறேன்? தேற்ற போகிறேன். எப்படி தேற்றுவாராம்? ஒரு தாய் தேற்றுவது போல. எனக்கு மரணம் வந்துருச்சு, நீ பயப்படாதப்பா, ஏற்று இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு. நேற்றுக்கு ஒரு நாடகம் பார்த்தோம். ஒரு வாலிப பையன், அந்த வாலிப பையனுக்கு சுத்தமா ரத்தம் கிடையாது. என்ன கிடையாது? ஒரு கிழமைக்கு பொறிக்கடலை வாங்கிட்டு வந்தார். அவனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து, இந்த மாதிரி சாப்பிடுங்கிற அந்த கிழவி, நீ கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லதாயா, இல்ல பாட்டி, எனக்கு ரொம்ப தலை சுத்து. எனக்கு என்ன பண்ணுது? ரொம்ப எனக்கு தலை சுத்துது. அவள் சொல்லுகிறான், என்னப்பா வாழிப்புறாயத்தில் உனக்கு தலை சுத்துது? வாழிப்புறாயத்தில் உனக்கு தலை சுத்த காரணம் என்ன அப்படிங்கிறான். அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்றான், எனக்கு ரொம்ப தலை சுத்துது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு அவங்க போய் லேப்ல போய் அந்த டாக்டர் சொல்றேன், என் பையனுக்கு ரொம்ப தலை சுத்ததாம்மா, அதனால என் பையனை கொஞ்சம் பாருங்க. உடனே என்ன பண்ணான்? அப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான். டாக்டர்கிட்ட போனான்னு என்ன சொல்றாரு, இப்படியே இருக்க உன் பையன் மரணத்துக்கு போய் விடுவான்னு சொன்னான். அதுக்கு அந்த தகப்பன் விசுவாசத்தோடு சொன்னான், டாக்டர், என்ற ரத்தம் இருக்கிறதுக்கெல்லாம் பணம் இல்லை, எனக்கு என் பையனுக்காக இயேசுவின் ரத்தத்தை கொண்டுப்பார். அவன் ஒரு லாரி டிரைவர். இப்படியே விட்டீங்கன்னா அவனுக்கு ரத்தம் இல்லாத பையன் ரத்தம் இல்லைன்னா செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. எல்லாமே என்ன ஆண்டவர் பார்த்து பாருன்னா, அப்ப டாக்டர் சொல்லிட்டு ஒரே ஒரு ஊசி மட்டும், ஊசி, ரத்த சோக ஊசி மட்டும் போடுங்கன்னு அவன் சொல்லி ஊசி போட்டு வந்தான். அப்ப நான் சொல்றேன் சொல்லிட்டு நீ கேட்டுக்க, என் கர்த்தர் பார்த்து, என் கர்த்தர் இது வாழ்க்கை என்னும் நாடகம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்துக்கு யாரை பேஸ் பண்ணணும்? கர்த்தரை முன்வைத்தவர்கள். கர்த்தரை முன்வைத்து எந்த காரியமானாலும் மரண வாசலே வந்தாலும் சரி, என்னை மரண வாசலில் தூக்கி விடுகிற கர்த்தரை என்னை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அறைவனை. உன்னை ஆற்றுவதற்கு ஒரு தெய்வம் உண்டு, உன்னை அரவணைக்கு ஒரு தெய்வம் உண்டு, உன்னை தேற்றுவதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. துன்பமானாலும், துயரமானாலும், வருத்தமானாலும், பசியானாலும், பட்டினி ஆனாலும், எதுவானாலுமே சரி, என்னை ஆற்றுவதற்கு ஒரு தெய்வம் உண்டு. என்னை ஆற்றுவதற்கு யார் உண்டு? ஒரு தெய்வம் என்று இயேசுதான். மரணவாசல் வரைக்கும் போனாலும் சரியா, அந்த மரணவாசலுக்கு நம்மை தூக்கி விடுகிற ஒரு அவர் தான். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற அவர் தான். ஏன் துக்கப்படுகிறார்? நீ துக்கமுகத்துடன் திரி எனக்கு மனதில் சொல்லுகிறார். உடனே அந்த தகப்பன் தன்னுடைய வீட்டுல கொண்டுட்டு வந்து மனைவிட்ட சொல்றான், பையனுக்கு நல்லா ஆயிடும், கவலைப்பட்டேன், பையனுக்கு நல்லா இது கவலைப்பட. அவன் டிரைவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அங்க போய் ஒரு காட்டுல போய் வண்டி போட்டு ஜெபம் பண்றான். அங்க இருந்து வீட்டுல வரும் பொழுது பையன் சந்தோஷமாக விளையாண்டு கொண்டிருக்கான். மரணவாசம் வரையும் போனாலும் தேவன் நம்மை தப்புவிப்பார். மரணவாசத்துக்கு போனது சாக்லேட் மேசர் காப்பீட்டு இருக்குன்னு இவர்கள் மூவரையும் மரணவாசல்களை போட்டாங்க, அக்னி ஜோலையில போட்டாங்க. அவர்களுடைய முடிவனுடைய வாசம் கருங்கட வாசப்படல, மரண வாசம். தானியேலை சிங்கக்கத்தில் போட்டாங்க. தானியேல் சிங்கம் ஒன்றும் சேதப்படுத்தாத இருந்தது. மரண வாசல் எங்க இருக்கிறது? பாதாளத்தின் கருத்துக்கள் எங்க இருக்கிறது? சிங்கக்கவில போட்ட சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டினான். ஏன்? என் பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய சந்தீத கேட்கிறவன்,
என்னுடைய வார்த்தைக்கு செவி கொண்டுக்கிறவன் அவனை தீங்கு செய்யக்கூடாது. சிங்கத்தின் வாயை கட்டினான். அல்லேலூயா. மரணவாசம் வரையில் போயிட்டா தானியேல் சிங்கம் ஒன்றும் சேரும். நம்மையும் அப்படித்தான் தேவன் அளித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மையும் தேவன் அப்படித்தான் நடத்துவார். நம் பிள்ளைகளை அப்படித்தான் நடத்துவார். நம்முடைய முதியோர்களையும் அப்படித்தான் நடத்துவார். கன்னியர்களையும் அப்படித்தான் நடத்துவார். வாலிபரையும் அப்படித்தான் நடத்துவார். முதியோர்களையும் அப்படித்தான் நடத்துவார். நம் தேவன் ஏழுபட்டது சொல்லைக்கு தப்பு வைக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிறதை அவளை கோணம் தடியும் நம்மை தேற்றும். மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்து கொள்ளட்டும், துர்ச்சன பிறவாக வரட்டும், அதை பற்றி நாம் கவலைப்பட்ட கொண்டாது. நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். நான் வசனத்தை நம்புகிறேன், வசனத்தை கை கொள்ளுகிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார். ஏன்? எதற்காக? மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். ஏன்? எதற்காக? தேவனுடைய வசனம் நம்மை தேற்றும். அவர் ஆற்றுவார், தேற்றுவார். வாசிப்போம். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை நான் என்ன செய்ய போகிறேன்? தேற்றுவார். எப்படி தேற்றுவாரா? ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுவோம். எப்படி தேற்றுவாரா? ஒரு தாய் தேற்றுவது போல. நம்ம போறோம், ஒரு பையன், நம்முடைய பையன் கீழே விழுந்துடுறான், அடிபட்டுறது, நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா அது ஒண்ணும் பண்ணாது, சும்மா லேசான காயம். பெரிய காயமா இருந்தாலும் பெற்றோருக்கு என்ன சொல்லுவாங்க? பையன்டா இது லேசான காயம் அப்படின்னா அந்த பையனை தேற்றுவாங்க. நீ கவலைப்படாத, இது சீக்கிரம் விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க தாய். உண்மையா இல்லையா? இது என்ன பண்ணுது? நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாத. இந்த காயை மாற்றுவார். காயத்தை உண்டு பண்ணுவார் கர்த்தர். காயத்தை கட்டுப்படுகிறது யார்தான்? கர்த்தர். எல்லாவற்றையும் கர்த்தர். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார். அல்லேலூயா. மாற்றுப்பா. அவர்கள் சஞ்சலம், துக்கம், சஞ்சலத்தை நீக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நம்முடைய துக்கத்தை நீக்க ஒரு தெய்வம் உண்டு. நம்மை ஆறுதல் படுத்துவது உண்டு. அவர்தான் நேசர். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயும் நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும். மனுஷனை தன் தலையின் மேல இறங்க போக பண்ணிடு, தீயும் தண்ணீரும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனங்களை நாம் பயப்படக்கூடாது. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன், மரணத்தை ஜெயமாக விளங்கின தெய்வம். எதற்காக? ஏன் மரணத்தை ஜெயிப்பதற்காக, என்னை மரணத்தை ஜெயிப்பதற்காக அவர் தண்ணீர் மரணத்தை ஊட்டி. நாம் கேட்காத வசனத்தை நன்றாய் கேட்டுக் கொள்ளட்டும். உன்னை ஆர்வப்படுத்துவார், உன்னை தேர்தல் படுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார். சஞ்சலம் நீங்க உனக்கு மகிழ்ச்சி உண்டாக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி தேற்றுகிறாரா? ஒரு தாய் தேற்றுகிறது போல. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போ. ஏசாயா 66:13 சீக்கிரமாக வாசிப்போ. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, ஒருவனை யாரையா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் நம்முடைய பிள்ளைகளை பத்தி சொன்னேன். எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்முடைய பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் இல்லப்பா, காய் காமினா கவலைப்பட தேற்றுகிறோம். நமக்கு வருகிற சஞ்சலம், தவிப்பு இதெல்லாம் வருகிறது என்று சொன்னால் அவர் தேற்றுகிற தெய்வம். தாய் தேற்றுவது போல தேற்றுவார். கரங்களை தட்டுவோமா? நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் தேற்றுகிற தெய்வம். யாரும் சும்மா விடுகிறது இல்ல, டிக்கெட்டுகளை விடுகிறது இல்ல, அனாதைகளை விடுகிறது இல்ல, விதைகளை விடுகிறது இல்ல, விதவைகளை விசாரிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.
சஞ்சலம் வருகிற நேரத்தில் தூக்கி விடுகிற கர்த்தர், எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கேட்கப்படுகிற கர்த்தரை நான் ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல வாலிபம் 66 ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன். இந்த சத்தியத்தை யார் யார் கேட்கிறோமோ அவர்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாரோ தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்பதா அசண்டை விட்டு விடக்கூடாது, அசண்டை விட்டு விடக்கூடாது. அவர் இன்றைக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, தாயும் தகப்பனும் கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். தகப்பன் ஒரு நாள் கைவிடலாம், தாய் ஒரு நாள் கைவிடலாம், ஆனால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உனக்கு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், அழிப்பு உண்டாகும், சஞ்சலம் ஓடிப்போம். அவர் நித்தியத்தின் தேவன், நித்திய மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு தர வேண்டும். ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேவனாலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நீங்கள் தேவனாலே தேற்றப்படுவீர்கள். மனுஷன் தேற்ற முடியாது, மனுஷன் உங்களுக்கு ஆறுதல் படுத்த முடியாது. நீங்கள் விசுவாசித்தால் தேவன் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கணும், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கணும். அவர் தேற்றுகிற தெய்வம், என்னை ஆற்றுகிற தெய்வம், என்னை பலப்படுத்துகிற தெய்வம், என் சஞ்சலத்தை போக்குகிற தெய்வம். நமக்கு வருத்தமான பாவங்கள் பாரங்கள் யாவையும் அவர் லௌகமாக மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. 19 75 76 வசனம் 77 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 75 76 77 வாசிப்போம் சீக்கிரமாக. சங்கீதம் 119 வாசிப்போம் சீக்கிரம். உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்குறதுக்காக, உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ள அப்போ நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? உணர்வு வேண்டும். எல்லாரும் அவங்க உடலை கிள்ளி பாருங்க, இப்படி கிள்ளி பாரு கட்டாங்க. அல்லேலூயா. நமக்கு உணர்வு இருக்கிறதா? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள நமக்கு உணர்வு வேண்டும். கரங்களை தட்டுவோமா? நான் உமது வசனத்துக்கு நான் என்ன பண்றேன்? சொல்ற வசனத்துக்கு நீங்க என்ன வசனம் வரப்போகிறது? இன்றைக்கு நான் யாரு எடுத்து கொடுத்தது? பைபிள் வசனம். ஜானா என் மகன் எடுத்து கொடுத்திருக்கிறான். இந்த வசனத்தை வச்சு என்ன பேச போறேன்னு நீங்க காத்து. அல்லேலூயா. நீங்க எந்த வசனத்தை எடுத்து கொடுத்தீங்களோ அதை கர்த்தர் என்னை போதிப்பார். நான் உமது வசனத்துக்கு காத்திருக்கிறதுனால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள், சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். உன்னை விட மாட்டார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் மரண வாசனை வந்தாலும் சரி, மரண வாசனையே வந்தாலும் சரியா. அல்லேலூயா. நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க பக்கத்துல போனா மரண வாசனை அடிக்கும். நமக்கு என்ன வாசனை வரணும்? கர்த்தருடைய வாசனை வரணும். அல்லேலூயா. நம்மை பாய்ந்தவர்கள் நம்மை கண்டு சந்தோஷம் கர்த்தர் இவர்களோடு கொண்டிருக்கிறார். உமது வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு
சந்தோஷப்படுவோம். நமக்கு மரணம் கட்டெல்லாம் ஓடி போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படும். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை நடத்தினீர் என்றும். உண்மையின்படி என்னை சஞ்சலம் வந்திருக்குது. உண்மையின்படி பத்திரப்படுத்திருக்கிறார். அந்த சஞ்சலம் நீங்கும், தவிப்பு நீங்கும், போராட்டம் நீங்கும், பிரச்சனைகள் தீர்வு. உன்னை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். ஏன் பர்வதங்கள் என்ன பண்ணுகிறது? எடுத்து வாசிப்போம். 54 54:10. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். வாசிப்போம், சீக்கிரம் முடிக்க போறேன். சங்கீதம். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மழை போன்ற கஷ்டங்கள் விலகி போயிடும், பர்வதங்கள் நிலை பெயரும். ஆனால் நான் கொடுக்கிற கிருபைகளை விட்டு விலகாம். அவனுடைய கிருபை நம்மை தாங்கும். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளக்கும். ஏன்? எதற்காக? அவருடைய வசனத்துக்கு காத்து இருக்கணும். அவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்து சாய்க்கணும். அங்கே 54:14 வாசிப்போம். 10 வாசித்து படிப்போம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெய்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்க. சமாதானம், பீஸ்ஃபுல், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். என்னுடைய சமாதான உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகும் தெய்வமே. நீங்க சொல்லுங்க, என் மீது மனதுருகிற தெய்வம் இருக்கிறார். அவர் தான். அல்லேலூயா. ஏன் அவர் மரணத்தை ஜெயித்தது? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 25. ஜெயமாக விழுங்கினது. மரணத்துக்கு நம்ம வரக்கூடாது. மரணம் நம்ம பண்ணப்படுகிறது. ஆண்டு கொள்ளப்பட்டது. மரணத்துக்கு வரக்கூடாது. மரணத்தை ஜெயமாக விழுங்கினது. நமக்கு வரும் தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கண்ணீரை ஏமா நீ பயப்படுற? மரணம் நீ ஆண்டு கொள்ளாதே. மரணவாசம் தூக்கி கர்த்தர் உன் கண்ணீரை கொண்டு. ராஜா மரணத்துக்கு வந்துருச்சு, முதுகுப்புல வந்துருச்சு. அவன் போய் சோர்புறமாக திரும்பி, ஐயோ கர்த்தாவை ஜீவன் எப்படியா இருக்கிறது பொழுது நெய்கிறவன் நாடாவை போல என்னுடைய நாட்கள் போல பாவை நெய்கிறவன் பாவை அறுத்தது போல இன்றைக்கு ஜீவன் எனக்கு அறுக்கப்படுகிறது என்று சொல்லி போய் கூக்குனான். புறாவை போல் கூவினான். நம்மட்டை போல அடுத்தான். அல்லாதே, உன் கண்ணீரை கண்டேன். உன் நாட்களோடு 15 வயது மார்ச் நாட்களை கூட்டிட்டு. ஏன்? கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யணும். அல்லேலூயா. அவர் ஜெயமாக மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். நமக்கு வருகிற தண்டனை அவர் மேல் விழுந்தது. அல்லேலூயா. நீங்க பாடுங்க, நடந்தும் தெய்வமே. நம்மேல் வரும் தண்டனை அவருக்குள்ளாக ஏற்றுள்ளார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை
ஜனத்தின் சஞ்சலம் நிந்தையில் பூமியில் இராதபடிக்கு சஞ்சலம் தவிப்பு எதுவா இருந்தால் சரி எல்லாம் உன் கண்ணீர் நீங்கும். அவளை எதற்காக? மழையிலே ஒரு நாள் விலகி போயிடும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தரும். ஆனால் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்க. அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன், நித்திய பிதா, கண்மலையான தேவன். உங்களுடைய கண்ணீரும் என்னுடைய கண்ணீரையும் துடைக்கிற அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். எதுக்காக? ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், சஞ்சலம் நீங்கி தவிப்பு நீங்க செய்கிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். அப்படியே நடத்துவார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, அதுலயே பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 54:14. நீதி நாள் நீ சிறப்பட வேண்டும்னா கர்த்தருடைய நீதி உனக்கு சிறப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. நீதி நாள் சிறப்பட்டு இருப்பாய். கொடுமைக்கு என்ன பண்ணுவியா? கொடுமைப்படுத்த முடியாது. கொடுமைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பூமரப்படுத்தி வைத்திருக்கிறார். கொடுமை நம்மை ஆளாது, துக்கம் நம்மை ஆளாது, சஞ்சலம் நம்மை ஆளாது, தவிப்பு நம்மை ஆளாது, வறுமை நம்மை ஆளாது. அதற்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணி சொல்லிருக்கிறார்? ஒரு டிஸ்டன்ஸ் உண்டு பண்ணி வச்சிருக்கார், தூரப்படுத்தி வைத்திருக்கிறார். பயம் இல்லாது இருப்பார். அல்லேலூயா. நீ கலங்க மாட்டாய். கலங்காதே கலங்க. என்னடி சொன்னான்? என்னை மரணவாசல் மீது தூக்கி விட கர்த்தரோடு என்னை சமாதானப்படுத்துகிற தேவன் அவர் தான். அல்லேலூயா. அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். ஏசாயா 41. நீ என்ன பண்ணக்கூடாது? நீ என்ன பண்ணக்கூடாது? சரி, நீ என்ன பண்ணக்கூடாது? நீ பயப்படாது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ பயப்படாது. சொல்லுங்களேன், நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவன் சொல்றாங்க. பக்கத்துல இருக்க சொல்ல, இப்ப ஆர்வம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ பயப்படாது, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பயப்படாது, நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ சஞ்சலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், துக்கத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், துயரத்தை கண்டு அஞ்சிட வேண்டாம். உன் துக்கத்தை சந்தோஷமாக்குதல் கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். தரங்களை பக்கத்தில் பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். செய்யாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். எந்த பிரச்சனையும் உன்னை தலைக்கட்டிக்காது, போராட்டம் தலைக்கட்டிக்காது. அல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? உன்னை பலப்படுத்த போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன்? பலப்படுத்த போகிறார். எனக்கு பலன் இல்ல, பலப்படுத்துவார். நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு காட்டுவேன். உனக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பயப்பட்டா உன் சஞ்சலம் நீங்கும், தவிப்பு நீங்கும், போராட்டம் நீங்கும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நீங்கும். அல்லேலூயா. வாசிப்பா. நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவார். தெரியாது. அப்புறம் என்ன? நான் உன் தேவன், நான் தான் உனக்கு கடவுள், நான் தான் உன்னை ஆதரிக்கிறது. ஒரு தாய் தேற்றுவதன் போல தேற்றுகிற தெய்வம் நான் தான். கவலைப்படாது. உனக்கு ஆறுதல் அளிப்பவர்கள் நான் தான்.
உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரு நான் தான். உனக்கு சந்தோஷத்தை அளிப்பவரு நான் தான். நீ கவலை என் நீதியின் வலது காலத்தினாலே உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? தாங்க போகிறேன். அவர் நீதியின் வலது காலத்தினாலே நீதி நமக்கு செய்வார். இதை கண்டும் நான் பயப்படேன். அது வாசிப்பா. நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது காலத்தினால் உன்னை தாங்குவேன். நம்ம பெற்றோர்கள் நம்மை தாங்க முடியாது, அண்ணன் தம்பி தாங்க முடியாது, சொந்த பந்தம் நம்மை தாங்க முடியாது. தேவன் நம்மை தாங்குவதற்காக நம்முடைய பத்திரப்படுத்தி நாம் யாவரும் முழங்கால் படிக்கிறோம்.